ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் எம்ஏகே சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மும்பை பெர்ஃபார்மன்ஸில் கௌதம் கம்பீர் மற்றும் மஞ்சித் அகர் என்ன சொன்னாங்கிறத பற்றி பார்ப்போம். ஸ்ரீ கௌதம் கம்பீர் என்ன பேசணுன்றதை பற்றி பார்ப்போம். விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா 2 பேரும் கிரிக்கெட் ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் ஓடியில் மற்றும் டெஸ்ட்டில் மட்டும் விளையாட போகிறாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் மேட்ச்சில் இவங்க 2 பிளேயரும் அதிகமான மேட்ச்சில் இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். சர்மா மற்றும் விராட் கோலியோடைய ஃபிட்னஸ் 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் ஃபிட்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் விளையாடலாம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு கௌதம் கம்பீர் சொல்லிட்டாரு. நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி 2027 வேர்ல்டு கப் விளையாடுவாங்களா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். T20ல சூரியகுமார் யாதவ் கேப்டனாக போட்டிருக்கீங்க, ஹர்திக் பாண்டியா கேப்டனாக போடுறேன். T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கை T20 ரேங்கில் ஒரு சிறந்த பிளேயர், சிறந்த அனுபவமும் இருக்கு. இஸ் டிசர்வ் ஃபார் கேப்டன்சி 100%. அதே மாதிரி ஸ்கை ஓடையில் ட்ராப்பான்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் கேட்டாங்க. ஓடையில் ஸ்கையை பற்றி நாங்கள் இப்போ யோசிக்கலை. KL ராகுல் அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் இம்ப்ரெசிவ் இருக்கிறதுனால, அதுவும் பந்த் பிரைம் ஃபார்மில் இருக்கிறதுனால யோசிக்கலை. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஹர்திக்கை நீங்கள் கேப்டன்சிலேருந்து ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு கேட்டதுக்கு மஞ்சித் அகர் என்ன சொன்னார்னா, ஹர்திக்கை பொறுத்த வரைக்கும் அவர் மாதிரியான சிறந்த ஆல்ரவுண்டர் கிடைக்கிறது கஷ்டம். ஃபிட்னஸ் காரணங்களால தான் கேப்டன்சிலாம் மாற்றணும். ஹர்திக் T20 கேப்டனாக இருக்கும்போதே வேற ஒரு பிளேயரை T20 கேப்டனாக போடணும் நாங்கள் யோசித்தோம். அப்போ தான் சூரியகுமார் யாதவ் கிடைச்சாரு. அவர் டிசர்வ் ஃபார் கேப்டன்சி. முக்கியமாக சுப்மன் கில்ல அப்கமிங் மேட்சஸில் வைஸ் கேப்டனாக போடுறதுனால சூரியகுமார் யாதவ்கிட்ட நிறைய கற்றுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். முக்கியமாக ஜடேஜா பற்றின கொஸ்டினை கேட்டோம். ஜடேஜா நீங்கள் ஏன் இடையில ட்ராப் பண்ணிட்டீங்களா? ஜடேஜாவுக்கு நெக்ஸ்ட் லாங் டெஸ்ட் சீரிஸ் இருக்கிறதுனால இவருக்கு ரெஸ்ட் விட்ருக்கோம், இஸ் நாட் ட்ராப்னு சொல்லியிருக்காங்க. 2-3 நாளாக சோசியல் மீடியாவில் பேசப்பட்ட ருத்விக் கைக்வாட் பற்றின கொஸ்டின் கேட்டாங்க. ஏன் ருத்விக் கைக்வாட் எடுக்கலை அப்படின்னு. ஸ்குவாடில் எந்த பிளேயரோட நேமும் இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்வாங்க. ஸ்குவாடில் எங்களால் 15 பேர் தான் எடுக்க முடிஞ்சு. அவங்க இருக்கிறது ருத்விக் கைக்வாட் சரியான சொல்லாத மாதிரி இருக்கு. அதே மாதிரி மும்ரா பற்றியும் பேசியிருக்காங்க. மும்ராவுக்கு ஒரு பெரிய லோடு மேனேஜ்மெண்ட் காரணமாக அவருக்கு ரெஸ்ட் விட்டுருக்காங்க. சஞ்சு சாம்சன் பற்றியும் பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் அது போக ரிஷப் பந்தும் இருக்கிறதுனால சஞ்சு சாம்சனுக்கு இப்போ ஸ்குவாடோட கூட இடம் கிடைக்காத போல, இன்னும் அவர் வெயிட் பண்ணணும் போல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.